ம் ஓப்பன். இது என்னது? இதுவா? எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. ரேம் இதில் தான் இருக்கும். ரேம் இதில் தான் இருக்குது. 8 GB ரேம். 8 GB ரேம். ஹைனிக்ஸ். ரேமு 8 GB-யா? 8 GB ரேமு. ஹைனிக்ஸு. அது எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி 240 GB. 240 GB. இது எது யூஸ் பண்ணுறோம்? இது நம்மளுடைய நார்மல் ஹார்ட் டிஸ்க்குக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதான் இதுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். லேப்டாப்போட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். அது வந்து டிஸ்க்கு டைப்பு, இது வந்து சிப் டைப்பு. நம்ம ஐசி டைப் மாதிரி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ இந்த டெல் லேப்டாப்பு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரேம் போட்டு எஸ்எஸ்டி எல்லாம் போட்டு. ஆமாம். 240 GB எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. பாரு இதுலேயே செகண்ட் பாரு ஜிபி ஸ்பீட் போட்டிருக்கு. இது தனியாக வச்சுருவோம். ஓகே. இந்த பாக்ஸில் இதில் ஒயர்லெஸ் மவுஸு. என்ன மவுஸு? ஒயர்லெஸ் மவுஸு. இதான் என்ன பிராண்டு? டெல்லு. டெல்லுலேயே டெல்லு பிராண்டு. எவ்வளோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 850. ரேட்டு 850 ரேட்டு. ஓகே. அப்படி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 3165 ரூபா. 240 GB. இது எப்போவுமே ரேட்டு எப்போவுமே இன்க்ரீஸ் அதிகமாக தான் இருக்கும். நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எஸ்டிக்கும். இது வந்து ஒயர்லெஸ் மவுஸ். இது என்ன ரீசார்ஜபிளா இல்லை பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறதா? பேட்டரி 1 இயர் பேட்டரி லைஃப் போட்டிருக்கு பாரு. 1 இயர் பேட்டரி லைஃப். ரீசார்ஜபிளும் இருக்குதுல்ல மவுஸு? ரீசார்ஜபிள் இருக்குது. இது நல்ல பிராண்டட். 1 இயருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டரி லைஃப் நல்லா வரும். குவாலிட்டியாக இருக்குது. அதனால தான் ரேட் வச்சு. அவ்வளோதான். பென்னு எல்லாத்தையும் செட் பண்ண போறியா? முதல்ல எஸ்எஸ்டி போட்டுருவோம். இது தனியாக வரமாக வச்சுருவோம். இது வந்து ஃபிளிப் டைப். இதில் தான் வந்துடும் ஹார்ட் டிஸ்கா? இது என்ன லேப்டாப்பு ஜென்ரேஷன் என்ன? இது i5 ஜென்ரேஷனு, 3rd ஜென்ரேஷன் டெல்லு. இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருந்தது ஃபஸ்ட்டு? ஸ்டோரேஜ் தான் 320 GB நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு. HDD ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து போட்டால் ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால தான் மாற்றுறோம். எஸ்எஸ்டி பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி வெயிட்டாகவும் இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டு தான். சைஸு சின்னது தான். லைட் வெயிட்டு. சிப் டைப்னால லைட் வெயிட். இதில் வந்து டிஸ்க் இருக்கும். நம்ம டிவிடி டிஸ்க் மாதிரி டிஸ்க் இருக்கும். அதில் தான் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐசி பென்ட்ரைவ் மாதிரி ஐசி டைப். அதனால தான் ஸ்பீடாக இருக்கும். நம்ம சிடிக்கும் பென்ட்ரைவ்க்கும் டிஃப்ரெண்ட் ஏதோ அது மாதிரி.
அவ்வளோ எஸ்எஸ்டி போட்டாச்சு. அடுத்து ரேமு 8GB ஹைனிக்ஸு. ஒரு ரேம் வந்து இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இன்பில்டாக எவ்வளோ வந்துருந்தது? 4GB ரேம், 2GB டூயல் ரேம். ரேம் மாற்றலாம். 2 2GB இருக்குது. பழைய ரேமு. இப்போ 2 4GB ஹைனிக்ஸு. இந்த ஒரு 4GB 8GBயாக நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மட்டும் ஃபிட்டிங் பண்ணிட்டு முடிஞ்சு. இப்போ சிஸ்டம் பண்ணா 8GB ரேம் காட்டும். ஸ்டோரேஜ் வந்து எனக்கு இந்த ஜிபி காட்டிடும். நம்ம அதுக்கு முன்னாடி வாய்ஸ் வந்து போட்டிங் அடுத்த வீடியோவில் வாய்ஸ் போட்டிங் பண்ணிட்டு வைரஸ் கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணலாம். சார்ஜ் ஆகுது பார்த்துட்டு போகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா எஸ்எஸ்டி ஹார்ட் மாற்றணும்ல, அது ரேம்லாம் மாற்றணும்ல. இப்போ அந்த எஸ்எஸ்டிக்கு வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் உள்ளுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம விண்டோஸ் 10 வந்து இதில் பூட் அப் பண்ணி வச்சுருக்கோம் பென் ட்ரைவில். விண்டோஸ் 10 ஓஎஸ் இப்போ வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். விசிட் பண்ணிக்கலாம் பென் ட்ரைவை. பவர் ஆன் பண்ணுறோம். இதுக்கு ஒரு சில ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் பூட் கீன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதுக்கு வந்து F12 அழுத்திட்டே இருக்கணும். அழுத்தணும். F12 அழுத்துக்குள்ள நமக்கு பூட் மெனு, ஒன் டைம் பூட் மெனு. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிவைஸ் கொடுக்குறோம். என்ட்ரு கொடுக்குறோம். லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷனுக்குன்னு சொல்லி தனியாக டிஸ்க்லாம் பிரிக்க வேண்டியது இருக்குது. இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 240 ஜிபியில் 223 ஜிபி இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரிக்கிறோம். சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிறதுக்குன்னு தனியாக ஒரு சில ஜிபி, ஒரு 10 ஜிபி அந்த மாதிரி எடுக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 100 ஜிபி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண சிஸ்டம் ஸ்லோ ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 100 ஜிபி போட்டுக்கலாம். இப்போ வந்து 100 ஜிபினா இப்போ வந்து நமக்கு 100 ஜிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா 1,02,400 MP. சரி, 100 ஜிபி வரும். 100 ஜிபி வந்துருச்சு. 100 ஜிபி சிஸ்டம். இப்போ வந்து நம்ம சிஸ்டமில் தான் ரன் பண்ணணும். எப்போவுமே ஓஎஸ் வந்து சிஸ்டம் ஃபைலில் தான் ரன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் சிஸ்டம் ஃபைலில்.
100 GB போட்டாச்சு. ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ப்ளீஸ் பண்ணி அவ்வளோதான். அவ்வளோதான், ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதான் ஆயிடுச்சு. அடுத்து ஒயர்லெஸ் மவுஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஒயர்லெஸ் மவுஸா? பேட்டரி போட்டு ரெடியாக இருக்குது. பேட்டரி போட்டு ரெடியாக இருக்குது. பேக் சைடு ஆன் ஆஃப் ஆன் பண்ணுறோம். எப்படி பேட்டரி போடுறது? ஃப்ளிப்பு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இன்னும் பேட்டரி இருக்குது. பேட்டரி உள்ளுக்கு இருக்குது. ஓகே, ரைட். அவ்வளோதான். இப்படி எடுத்துட்டு அவ்வளோதான். ஓகே, ரைட். அப்படியே உள்ளே வச்சு ஃபிட் பண்ணால் முடிஞ்சு. ஃபிட் பண்ணால் நல்லா முடிஞ்சு. அவ்வளோதான். ரைட்டு. நம்ம ஒன்றும் இல்லை, ஒயர்லெஸ் டிவைஸை இங்கே போட்டு அவ்வளோ. இதுக்கு மேலே பென்ட்ரைவ் தேவையில்லை, பிடிங்கிடலாம். போட்டு அவ்வளோதான். ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறீங்களா? யூஸ் ஆகுது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா போய் இப்போ பார்க்குறோம். செட்டிங்ஸ் போய் எல்லாம் பார்க்குறோம், செக் பண்ணுறோம். செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம 8 GB ரேம் போட்டது. 8 GB. ஓகே. ஓஎஸ் வந்து 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் 10. ஹைஃபை, இன்டெல் ஹைஃபை. ஓகே. ஸ்டோரேஜ் ஒரே நிமிஷம். மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் 223 GB. சிஸ்டம் ஸ்டோரேஜ் வந்து 100 GB. இன்னும் 123 ஸ்டோரேஜ் இருக்குது.